அனைவருக்கும் வணக்கம். நமது கயலின் பார்வையில் இன்று 24/3/2025 ஹஜ் தும்பலின் செய்திகளை பார்ப்போம். நமக்கு எடுத்ததும் கல்லூரியை பற்றி நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம். ஒரு பெண் ரொம்ப நாளாக அவங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய செயல்பாடுகள் வந்துட்டுருக்கு. அந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, குருநானக் காலேஜில் என்னதான் தவறு நடக்குது, ஏன் திரும்ப திரும்ப குருநானக் காலேஜ் அடிபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னையோடைய ஹாட் டாபிக் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஹஜ் தும்பலின் பார்ப்போம். என்னென்னா 23/3/2025 6:47 மணிக்கு அவங்க மொத்தம் 4 பேருக்கு, மெயின் ஒருத்தருக்கும் மீதி 4 பேருக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் மெயின் திங் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் மட்டும் சொல்கிறேன். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் குருநானக் காலேஜ் ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் சன் ஆஃப் கிவிங் கவுன்சில் மெம்பர் குருநானக் காலேஜ் ரிகார்டிங். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நடக்கப்பட்ட தவறான விஷயத்தை தான் அவங்க இந்த அளவுக்கு யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சமயமூர்த்தி ஐஏஎஸ், விசி கவர்னர் கமிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக்கம். இவங்க பார்த்திங்கன்னா சமயமூர்த்தின்றவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த கமிட்டியோட முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர். ஆனால் இவர் நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா இல்லை. மாணவர்களின் தலையெழுத்தை மாற்றும் அதிகாரி நீங்களே மாணவர்களின் தலையீற்றை மாற்றாமல் அமைதி காப்பது ஏன் லக்ஷ்மி என்ற பெண் தொடர்ந்து புகார் அளித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு உரிய நடவடிக்கை நடக்குமா என்பதுதான் முதல் கேள்வி. அடுத்த ஹஜ் தும்மல் இந்த சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டீச்சர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன கையில் தும்மலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் செய்து போடுற, து இம் மா இல் தும்மல் அப்படி தான் சொல்லணும். தும்பல் என்ன நீயே உனக்கு ஒரு லாஜிக்கு, நீயே ஒன்று எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணக்கூடாதுமா, மாற்றிக்கோ அப்படின்னாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் தும்பல் வந்ததுன்னா மன்னிச்சிக்குங்க, அது தும்பல் இல்லை, தும்மல். ஸோ அடுத்தது நம்ம அப்படியே கான்செப்டுக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எந்த செய்திக்கும் முடிவடை கிடைக்கவே இல்லை. பார்ப்போம். 60% மின்சாரத்தை சேமிக்கலான்னு சொல்லிட்டு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஏசிகளில் எப்படியெல்லாம் மின்சாரம் சேவிங்ஸு நம்ம செய்ய முடியும் அப்படின்றத 8 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே ஏசிகளை பயன்படுத்தினால் 40.50% அதிக மின்சாரம் செலவாகும். எனவே 24 டிகிரி செல்சியஸில் ஏசியை பயன்படுத்துவதே சிறந்தது என்கிறார். அப்போ நம்ம ஏசியை 16 வச்சுட்டு நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தப்பால் தான் நமக்கு கரண்ட் பில் அதிகமாக சார்ஜ் இதாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஜ் தும்பலின் 3வது செய்தி என்ன அப்படின்னா, 10 நாட்களில் புற்றுநோய்களை கண்டறிய பரிசோதனை நம்ம மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. பெண்களை அதிகமாக பாதிக்கும் மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய்,
கண்டறிய அடுத்த 10 நாட்களில் வருவாய் மாவட்ட அளவில் முழு பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இதை தெரிவித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இளம் சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார். இதற்கு தமிழக அரசு மொத்தம் 37 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. 37 கோடி ஒதுக்கீடு செஞ்சிட்டீங்க மா. சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, உங்கள் மூலியமாக கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த 37 கோடியும் மக்களுடைய நலனுக்கு கிடைச்சுதா, கிடைக்கலையா, கிடைக்குமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. என்னோட கேள்வியில் மக்களின் கேள்வியாக கயரின் பார்வையில் உங்களிடம் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் இருங்க ஹச் 3வது தும்பல் சவுக்கு சங்கர் வீடு மீது தாக்குதல் வீடியோ. என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா, சவுக்கு சங்கர் வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. துப்புரவு தொழிலாளிகள் என கூறிக்கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து படுக்கறை, சமையலறை, சமையல் பொருட்கள் என அனைத்து பொருட்கள் மீதும் சாக்கடையும் மலத்தையும் கொட்டியுள்ளனர். யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த தாக்குதல் நடந்தது என்பதை சொல்ல வேண்டியதில்லை என அவர் மறைமுகமாக குற்றச்சாட்டியுள்ளார். சவுக்கு சங்கர், நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்க? ஒரு ஜாதியை குற்றம் சாட்டுகிறீர்களா, அல்லது திராவிட மாடலை குற்றம் சாட்டுகிறீர்களா? யாரை குற்றம் சாட்டுகிறீர்கள்? விளக்கமாக சொல்லிவிட்டு போய்விடுங்கள். ஏன் மறைவு, குறைவு, நிறைவு? நீங்கள் அழகாக தானே பேசுவீங்க எப்பயுமே. நான் சொல்வது ஆதாரத்தோடு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் சவுக்கு சங்கர் உங்களுக்கு தெரியாதா? ப்ரெஸ் மீட் வச்சு அது யாருன்னு சொல்லிவிடுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வேங்கை வயலில் என்ன நடக்குதுன்னே தெரியாமையே நாங்களும் முழிச்சிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கோம். அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஹஜ் தும்பலின் 4வது செய்தி என்னென்னா, பேன் கார்டு 2.0 திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஒரு பாதுகாப்பான ஆவணம். இனிமேல் நீங்கள் பேன் எனும் விண்ணப்பித்தால் ஏடிஎம் கார்டுக்கு நிகராக இந்த பேன் 2.0 உங்களுக்கு வழங்கப்படும். இதில் QR கோட் மற்றும் சிப் இருக்கும். இணைய மோசடிகள் இருந்து உங்களை பாதுகாப்பதில் இந்த கார்டு முக்கிய பங்கு வகிக்கும். இந்த கார்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். அதே நேரம் பழைய பேன் கார்டு செயல்படும். ஐயா, புது கார்டு கொடுக்குறப்ப பழைய கார்டை நீங்கள் அழிச்சிடணும். புது கார்டும் செயல்படும், பழைய கார்டும் செயல்படும்னா எப்படின்றது தெரியல. இதுக்கு விளக்கங்கள் விரைவாக கயலின் பார்வை செய்தியில் நம்ம தெரிவிச்சிடலாம். அதுக்கப்புறம் மெயினான கான்செப்ட் என்னென்னா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. அன்று நண்பர்கள், இன்று எதிரிகள். 22 பேர் பலி. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, படிக்கிறேன் கேளுங்க. மதுரையில் திமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சியின் பின்னணி வெளியாகியுள்ளது. ஆம், சினிமாவில் வரும் காட்சிகள் போல் நண்பர்களாக இருந்த குருசாமி திமுகவில், ராஜபாண்டி அதிமுகவில் 22 ஆண்டுகளுக்கு முன் இணைந்தார். அதன் பிறகு நண்பர்களாக இருந்த இரு குடும்பமும் அரசியல் எதிரியாக மாறியுள்ளது. அப்படி கடந்த 2003 முதல் 2025 வரை இருதரப்பிலும் சுமார் 22 பேர் அரசியலுக்காக பலியாகியுள்ளார். யப்பா, உங்கள் அரசியல் மோகத்தில் மக்களும் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் சாகக்கூடிய நிலைமையை கொண்டு வராதீங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும், அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். அப்புறமா புதுசாக போகலாமா? புதுசாக கொடுக்கணும்னா பிரதமரை சந்திக்க முடிவு, முதல்வர் விளக்கம். என்னப்பா இப்படி புதுசாக கொண்டு தூக்கி போடுறீங்க? சரி, என்னன்னு பார்ப்போம். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம் உரிமை பாதிக்கப்படும் என பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நடந்த கூட்டுக்குழு கூட்டம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி அவர் நடப்பு நாடாளுமன்ற தொடரிலே கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பிரதமரிடம் மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஓ, அசெம்பிளியில் தெரிவிச்சிருக்கீங்களா? நான் இதில் ஒரு கேள்வி கேட்குறேன் முதல்வரே. ஆனால் உங்களுக்கு கூட தெரியாமல் நம்ம செந்தில் பாலாஜி அடிக்கடி டெல்லி போயிட்டு வராரு. அது ரகசியம் என்ன? ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்குவோம். நாம் ஏன் மக்கள்கிட்ட சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை யாருடா கிளப்பி விட்டா அப்படின்னு நீங்கள் என்னை அடிக்க விடுங்க பார்த்துக்கலாம். ஹஜ் தும்பலில் சென்னை பேருந்துகளில் இலவச பயணம். என்னப்பா புதுவிதமாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா 18வது சீசனில் ஐபிஎல் தொடர் நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி பேருந்துகளில் இலவசம் பயணம் செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியாகிறது. இல்லையில் சென்னையில் நடக்கும் போட்டிகளுக்கு கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டை காண்பித்து போட்டிக்கு 3 மணி நேரம் முன்பு போட்டி முடிந்தவுடன் 3 மணி நேரம் வரையும் இலவசமாக பயணிக்கலாம் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்காக கிரிக்கெட் வர மக்களுக்காக நல்ல ஒரு நடவடிக்கையை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நல்லபடி எடுத்திருக்காங்க. முக்கியமானது சொல்லணுங்க, என்ன தெரியுங்களா? ஹஜ் இபிஎஸ் எடுக்கும் ரகசிய சர்வே. மூத்த தலைவர்கள் ஷாக் ஆயிட்டே. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. இபிஎஸ் எடுக்கும் ரகசிய சர்வே அதிமுகவில் பல மூத்த தலைவர்கள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. 234 தொகுதிகளில் ஓய்வு பெற்ற உளவுத்துறை ஐஜியான தனது சமூகத்தினர் சேர்ந்த ஒருவரை வைத்து இந்த பணிகளை இபிஎஸ் செய்து வருகிறாராம். இதில் சொர்க்கும் தலைகளும் 2026 தேர்தலில் நிச்சயம் சீட்டு இல்லை என கரார் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதில் எடப்பாடியின் மகன் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக தகவல். ஆல் த பெஸ்ட் இபிஎஸ் அவர்களே, ஆல் த பெஸ்ட். பிகாஸ் நீங்கள் நிறைய செயல்பாடுகளில் இறங்கிக்கிட்டே இருக்கீங்க. 2026 எப்படியோ நாங்கள் கட்சியை பிடிச்சிடுவோம், நாங்கள் கட்சியை இதுக்கப்புறம் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். முயற்சிகள் வெற்றியட கயலின் பார்வை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹஜ் தும்பலில் திமுக எம்எல்ஏ குண்டுக்கட்டாக வெளியேற்றம். என்ன சொல்கிறீங்க? புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக எம்எல்ஏ சிவா குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார். முறைகேடு வழக்கில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சிபிஐ கைது செய்யப்பட்டார். அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக கோரி திமுக எம்எல்ஏ சிவா அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கமிட்டார். இதையடுத்து சபாநாயகர் உத்தரவின்படி அவரை அவை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வெளியேற்றினார். ஃபோட்டோவை பார்க்குறப்பே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நல்லா திம்ஸு கட்ட அப்படின்னு வந்திருக்கு. ஸோ காவலர்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நம்ம அவையில் தூக்கி போடுற காவலர்கள் வேலை செய்கிறாங்க. பெரிய அதிகாரிகளுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கறதுல வேலை செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ரகசியம் அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வேறு சொல்லி விட்டுட்டு நமக்கு வேறு வம்பா வரப்போகுது. ஹஜ் தும்பலில் முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? எச் ராஜாவுக்கு மனநலம் சரியில்லை. சுப வீரபாண்டியனின் பேச்சு. ஜாதி ஆவண படுகொலைகளுக்கு சுபவீர பாண்டியனுக்கும் திருமாவளவனுக்கும் தான் காரணம் என்று நேற்று எச் ராஜா பேசியது பெரும் சர்ச்சையானது. இது குறித்து சுபவீர பாண்டியன் எச் ராஜாவுக்கு மனநிலை சரியில்லையோ என தோன்றுகிறது. சரியில்லையோ என்று தோன்றுகிறது. அவர் நாகரிகமாக பேசினால்தான் ஆச்சரியம். அநாகரிகமாக பேசி அழிந்து விட்டார் என்று பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் மனு நீதியால்
ஏற்பட்ட ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் தான் ஆவண படுகொலைகளுக்கு காரணம் எனவும் சாட்டியுள்ளார். ரைட்டு. முதல்ல ஜாதியை ஒழிங்கப்பா. ஜாதின்ற பேரில் என்னென்ன கூத்து, என்னென்ன கொடுமை, அதுக்கு முடிவு கட்டலை. சரி, சுபவீரபாண்டியன் சார் நானும் அட்டண்டன்ஸ் கொடுக்கணுன்னு அவர் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டாரு. ஹஜ் தும்பலில் போலீஸ் என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா? சினிமா பாணியில் சுட்டி பிடித்தார்களாம். என்னத்தை சுட்டிங்க? தோசையா இடியாப்பத்தியான்லாம் கேட்டுறாதீங்க. துப்பாக்கியில் சுட்டு பிடித்திருக்காங்க. யார? மதுரையில் காவலர் கொலை வழக்கில் சினிமா பாணியில் ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளார். விருதுநகரை சேர்ந்த காவலர் மலையரசன் கடந்த 19ஆம் தேதி எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் வில்லாபுரத்தை சேர்ந்த மூவேந்தரை பிடிக்க முயன்ற பொழுது அவர் போலீசாரை தாக்க முயன்றதால் சுட்டு பிடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பணத்திற்காக இந்த கொலை செய்ததாக மூவேந்தர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கண்டிப்பாக சினிமா பாணியில் இவங்க சீராகன்னா யோசித்து பார்க்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளை அடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னத்தை சொல்கிறது, மக்களுக்கு கேள்வி கேட்டால் தான் விழிப்புணர்வு வரும். இது ஹஜ் தும்பலில் கயலின் விளக்கம். என்ன விளக்கம்னா, ஒரு நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டா பணம் எரிக்கப்பட்டது ஏன், எப்படி அப்படின்னு ஒரு பக்கம் விசாரணை நடக்குது. இன்னொரு தரப்பில் ஒரு நீதிபதியை தீர்ப்பு கொடுத்துருக்காரு. பெண்களின் மார்பை பிடிக்கிறது தப்பில்லைன்னு சொல்லி அவர் மீது பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. ஆனால் நம்ம லஞ்சம்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா நீதிபதிகளை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் பல இடங்களில் சட்ட ரீதியாக நீதிபதியை விசாரிக்கக்கூடாது, விமர்சிக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டத்துலையாவது இருக்கான்னு நானும் தேடி தேடி பார்த்தேங்க. ஒரு சட்டத்துலேயும் இல்லைங்க எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. ஏன்னா அந்த சட்ட நுணுக்கங்களை நானும் படித்து கொண்டு அடுத்த முறை பதிவுகள் போடுவேன். ஏன் அப்படின்னா, நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்றும் மகாத்மான்கள் அல்ல, கடவுளும் அல்ல, மனித உணர்வு கொண்ட மனிதர்கள்தான். அவர்களுக்கும் இச்சைகள், சல்லாபம், பொறாமை, போட்டி, கோபம், அமைதி என்று பலவிதங்கள் மனிதனின் குணங்கள் அத்தனையும் இருக்கும். நீதிபதிகளாக மாறிவிட்டால் அவர்கள் உத்தமர்கள்தான் என்று சொல்லுவது என் பார்வையில் தவறாக தோன்றுகிறது. மக்கள் பார்வையில் நினைக்கும் தவறுகள் மக்களே கூறட்டும். இத்துடன் கயலின் பார்வையின் ஹஜ் தும்மல் 24/3/2025 செய்திகள். வணக்கம்.